ஏற்கனவே திமுக வந்து இது போன்ற ஒரு உண்மைக்கு மாறான விஷயங்களை வந்து தொடர்ந்து பரப்பிட்டு சொன்னீங்க. பட் நம்ம தரப்புலையுமே திமுக வந்து ஏற்கனவே பல்வேறு வாக்காளர்களை சேர்த்துட்டாங்க, ஒரு 70க்கும் மேற்பட்ட ஒவ்வொரு பூத்லையும் சேர்த்துட்டாங்கன்ற தகவலை சொல்றோம். பட் அவங்க அவதூறு பரப்புறதா சொல்லும்போது நம்மளும் அப்படி ஒரு அரசியலை முன்னெடுக்கணும்ன்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க. இல்ல அது என்னன்னா பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில நம்ம அப்படி சொல்றோம். ஏன்னா இதுல வந்து ஒரு வாக்காளர் சீர்திருத்தம் என்பது 21 ஆண்டுகளுக்கு பின்பு வர இருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு மத்தியில ஒரு அதிகாரிகிட்ட பேசிட்டே வந்தேன். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அடிஷன் டெலிஷன் இருக்கும், ஆனா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கல. அதனால நிச்சயமாக இறந்த வாக்காளர்கள் பட்டியல் இருக்கும். ஆக ஏன் அவங்க அதை எதிர்க்கிறார்கள் என்பதுதான் நம்மளோட கேள்வி. நேர்மையா இருக்கும் பொழுது இறந்த வாக்காளர்கள் நீக்கப்பட போகிறார்கள், இரட்டை வாக்காளர்கள் நீக்கப்பட போகிறார்கள். இதுல என்ன பதற்றம்? அப்ப நீங்க வேண்டுமென்றே அதை எதிர்க்கிறீர்கள் என்றால் ஏற்கனவே உங்க சரித்திரம் சொல்லுது அப்படி. அதனால நாம அதை சொல்றோம். அவங்க சொல்றதுக்கு எதிர்வாக்கு சொல்றோமே தவிர முதல்ல நம்ம அவங்களை குற்றம் தான் சாட்டணும் இல்லை. அவங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டால் அவர்கள் அனாவசியமா பாஜகவின் ஓட்டுகளை நீக்குகிறார்கள். எப்படி பாஜக ஓட்டுன்னு அவங்களுக்கு தெரியும்? எல்லாவற்றிற்கும் மேல சிறுபான்மை ஓட்டுகளை நீக்குகிறார்கள் என்று சொல்கிறார்கள். குஜராத்தா இருக்கட்டும், உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும், கோவாவா இருக்கட்டும், சிறுபான்மை மக்களின் துணையோடு தான் பாஜகவின் முதலமைச்சர் பிரதம அமைச்சராக மரியாதைக்குரிய பிரதமர் வீற்றிருக்கிறார். அண்ணன் ஸ்டாலின் மாதிரி மாறுபாடு பார்க்கறதில்லை. இந்துக்களுக்கு நாங்க வாழ்த்து சொல்ல மாட்டோம், மாறுபாடு பார்க்கறதில்லை மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள். ஆக எதற்கு நாங்கள் சிறுபான்மை ஓட்டுகளை நீக்க வேண்டும்? ஆக இது எல்லாம் தவறான கண்ணோட்டத்தில் சொல்லப்படுகின்ற நாங்கள் எதிர்த்து சொல்கிறோம், அவ்வளவுதான். அடுத்தபடியாக எந்த மீடியா பேர் அறிமுகப்படுத்த தேவைப்படுது? நேற்று வந்து ஆல் பார்ட்டி மீட்டிங் நடந்திருக்கு சிஎம் தலைமையில். அங்கே வந்து 40 பார்ட்டிக்கு மேலே கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அந்த ரெசல்யூஷன்ல சுப்ரீம் கோர்ட் போகும், அதுலேயே நான் அதில் பதில் சொல்லியிருக்கேன். இன்னொன்று 2026க்கு பின்னால் நடத்தணுமா? அதாவது இது வந்து குதிரை ஓடுனதுக்கு அப்புறம் இதை பூட்டு போடுற மாதிரி எப்ப தேர்தல் வருதோ அந்த தேர்தலில் தானே தூய்மையான வாக்காளர் பட்டியல் இருக்கணும். இப்ப சேர்க்கப்படாதவர்கள் சேர்க்க வேண்டும், நீக்கப்பட வேண்டியவர்கள் நீக்கப்பட வேண்டும்னா நாங்க தயார் பண்ணி வச்சுட்டோம் 2026க்கு. அதனால நீங்க இதை நீக்கிடாதீங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. நான் கேட்கிறேன், இறந்தவர்களின் வாக்குகள் போடப்பட வேண்டுமா? 18 வயது வாக்குகள் சேர்க்கப்பட வேண்டாமா? இன்னொன்னு சொல்றாங்க, இது ஒன்று சாதாரண அடிஷன் டெலிஷன்ல போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்றாங்க. இதைத்தான் நான் தேர்தல் கமிஷனர் முன்னாள் தேர்தல் அதிகாரி ஒருத்தர் கேட்டேன். 25 ஆண்டுகளாக தெரியாத இருந்தனால் பீகார்ல எல்லாரும் சொல்றாங்க, பீகார்ல இதுல நான் ஒரு கணக்கு சொல்லியிருக்கேன், 40 லட்சம் பேர் இரட்டை வாக்குப்பதிவு இருந்திருக்குது. எத்தனை பேர் பீகாரில் எதற்கு நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் இருக்கிறது. அது கிளியரா போட்டிருக்கோம் பீகாரில் என்ன நடந்தது என்பதில். அதுல வந்து பாத்தீங்கன்னா இறந்தவர்கள் சுமார் 22 லட்சம் பேர், நிரந்தரமாக இடம் மாறியவர்கள் 36 லட்சம் பேர், இரட்டை பதிவு 7 லட்சம் பேர். ஆக இது எல்லாமே இருந்தது தானே. இதுல 46 லட்சம் பேர் வெளியே வந்துட்டாங்களா? இல்ல. ஆக இது பீகார்ல தெளிவாக நடைமுறைப்படுத்தப்பட்டதுதான். ஆக ஒரு தேர்தல் நடப்பதற்கு முன்னால தானே கலெக்ட் பண்ணணும். தேர்தல் எல்லா முறைகேடும் நான் செஞ்சுக்கிறேன், அப்புறம் நாங்க ஆட்சிக்கு வருவோம், அப்புறம் நாங்க அதே முறைகேடு செய்வோம், நீங்க அப்புறம் வேணா நீங்க பண்ணிக்கணும். என்ன அர்த்தம்? எங்களோட நோக்கம் நீங்கள் பொய்யான ஒரு வாக்குகளை பதிவு செய்யக்கூடாது என்பதும் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். பிஜேபிக்கு ஒரு பேக் பிளான் இருக்கு. அதனாலதான் அவங்க இங்கே எஸ்ஐஆரும் இப்ப ஃபேஸ் 2 கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இல்ல, 21 மாநிலங்களை நாங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம் பிஜேபி. அங்க எஸ்ஐஆர் கொண்டுதான் நம்ம வரணும்னு இல்லை. ஆனா தமிழகத்துல 2004ற்கு பின்பு எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதனால இதை நடைமுறைப்படுத்தணும். அதாவது எந்தவித புரட்சியும் செய்யக்கூடாது, எந்தவித தூய்மை பணியும் செய்யக்கூடாது, அது அப்படியே கிடக்கணும்னா என்ன அர்த்தம்? அதுதான் நம்ம ஆதரிக்கிறோம். This is Nagarjan from Sun News. நேற்று நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்துல திமுக கூட்டணி இல்லாம மற்ற கட்சிகளும் சேர்ந்தாங்க. ஆனா இதோட மொத்தமா வந்து இந்த எஸ்ஐஆர் எதிர்ப்பதற்கான காரணமா நீங்க என்ன பாக்குறீங்க? திமுக கூட்டணி சார்ந்தில்லாம திமுக கூட்டணி இருக்கவங்களே பல்வேறு
கட்டங்களான இதை சொன்னாங்க, எஸ்ஐஆருக்கு ஆப்போசிட்டானது. இதை கொண்டு வர அவங்க கூடுறதுக்கான காரணம் என்ன? எஸ்ஐஆர் எதிர்ப்புக்கான ப்ரிடாமினன்ட் எய்ம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஏன் வராதவங்க எல்லாம் பாஜகவுக்கு பயந்து போய் வந்தாங்கன்னு சொன்னது மாதிரி வந்தவங்க எல்லாம் முதலமைச்சருக்கு பயந்து போய் வந்தாங்கன்றதே நான் சொல்ல முடியும்னால. கொள்கை மாறுபாடு இல்லாம எல்லாரும் ஒரேடியா ஆமா 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 ஆமான்னு சொல்றீங்களா, என்ன அசஸ் பண்ணீங்க? நான் துணை முதலமைச்சரோட ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். அவர் அது என்னன்னு தெரிஞ்சாதானே அதோட அர்த்தம் தெரியும். பேரே சரியா சொல்லணும், என்ன அர்த்தம் தெரியும்? அர்த்தம் பேர்லயே இருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன், வைகோவா இருக்கட்டும், சகோதரர் திருமாவளவனா இருக்கட்டும், இவங்கெல்லாம் சமூக நீதி பேசிக்கொண்டு சுயமாக சிந்தித்துக் கொண்டிருந்தவர்கள். சுயத்தையே அப்படியே விட்டு விட்டு ஸ்டாலின் என்ன சொல்றாரோ அதையே சொல்ல வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டணி என்று நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் வைகோ போன்றவர்கள் சின்ன வயதுல நான் பார்த்தது. திருமாவளவன் என்றால் அவர்களெல்லாம் சுயமாக சிந்தித்துக் கொண்டிருந்தவர்கள். செல்வ பெருந்தை நம்ம கேட்கவே வேணாம், ஏன்னா அவங்க எல்லாம் அப்படியே இருந்து பழக்கப்பட்டவர்கள். இவர்களெல்லாம் கொஞ்சம் வீராவேசமாகவாவது முடிவெடுத்து பழக்கப்பட்டவர்கள். ஆக எல்லாருமே இப்படி ஆயிட்டாங்களே எனக்கு கவலையா இருந்தது. அதான் நான் உண்மையிலே இன்னைக்கு ரொம்ப கவலையோடு இருக்கிறேன். நான் எனக்கு கோபம் கூட வரல, கவலை. தமிழகம் இப்படி போய்கொண்டு இருக்கிறது என்று கவலை. நம்மை போன்றவர்கள் எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் சின்ன வயதுல இருந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, டிரைவிங் தெரிஞ்சவங்க பக்கத்துல இருந்து டிரைவ் ஓட்டக்கூடாது, டிரைவிங் இருக்கக்கூடாதுமா. அரசியல்ல ஒரு 2-3 வயசுல இருந்தே பார்த்து வளர்ந்ததுனால் என்னால சில விஷயத்தை தாங்க முடியலன்றதுதான் இன்னைக்கு சிரமமா இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்லை. மேடம் ஹலோ, என்ன நீங்க சொன்னது என்ன கட்சிகள் இப்ப இது ஜனநாயகத்துல வாக்காளர்களுடைய உரிமை பறிக்கும். இல்ல அதான் இது கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சொன்னேன். அதுக்கு ஒரு சாப்டர்ல கொடுத்திருக்கேன். அவர் தான் கேட்டார் 30 நாட்களுக்குள் இதை செய்ய முடியுமான்னு அவர் கேட்டதுக்கு தான் இதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கேன். அதனால நான் ரொம்ப பழையமான கட்சிக்கும் பதில் சொல்லியிருக்கேன், புதிய கட்சிக்கும் பதில் சொல்லியிருக்கேன். அவர் இன்னும் கொஞ்சம் ஆழமா சிந்திக்க வேண்டும் என்பது எனக்கு தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா ஒரு தேர்தலை சந்திக்கும் பொழுதுதான் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் என்று தெரியும். அதனால சும்மா உரிமையை பறிக்கிறது நான் என்ன கேட்கிறேன், ஓட்டு போட வேண்டிய எலிஜிபிள் பர்சன்ஸ் ஓட்டு போட போறீங்க, ஓட்டு போட கூடாத இருக்கின்ற இன்எலிஜிபிள் பீப்புள் எல்லாம் ரிமூவ் பண்ண போறாங்க. இதுல எங்க ஓட்டு பறிக்கப்படுகிறதுன்னு எனக்கு தெரியலையே. சரி, ஓட்டு பறிக்கப்படுறது ஒரு உங்களுக்கு உரிமையான எலிஜிபிள் ஓட்டர்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு திமுக சும்மா இருக்குமா? அவங்களோட BLA 2 சும்மா இருப்பாங்களா? இது ஓபன் டொமைன்ல எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அவங்களுக்கான வாக்கெட். என் கட்சி தொண்டர்கள்லாம் எல்லாரும் வந்தாங்க, அந்த ட்ரைனிங்க்கு போயிட்டு தான் வந்தாங்க. அங்கேயே சில பேர் எதிர்த்து சொல்லி இருக்கிறாங்க சில விஷயங்கள் எல்லாம். ஆக இவ்வளவு ட்ரைனிங் கொடுத்து இவ்வளவு பேர் லட்சக்கணக்கான வாக்கு முகவர்கள் இதில் பணிபுரிய போகிறார்கள். லட்சக்கணக்கான BLOs பணிபுரிய போகிறார்கள். ஆக இவ்வளவு பேரு பணிபுரியும் பொழுது நமக்கு ஏன் இந்த கவலைன்றது எனக்கு தெரியல. அதுதான் நான் சொல்றேன். எனக்கு என்ன கவலைனா, தமிழ்நாட்டுல நல்லது நடக்கும் பொழுது உடனே அதை எதிர்த்து சொல்லி மக்களை ஏமாற்றுவதற்கு ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறது என்ற கவலை தான் எனக்கு இருக்கிறது என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். லோகேஷ் நந்தர் டிவி எஸ்ஐஆர் சிறுபான்மையினருக்கு பாதிப்பு ஏற்படுத்தி ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், சிறுபான்மையினருக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதற்கான எந்த அதிகாரப்பூர்வமான ஆதாரப்பூர்வமான கிடையாது. அதாவது பாட்னாவை பத்தி சொன்னாங்க. அங்க நீங்க பாத்தீங்கன்னா டெலிஷனும் நடந்தது, அடிஷனும் நடந்திருக்கு. அதனால இந்த இவர்களில் தான் நீக்கப்படுவதும் இல்லை. நீக்கப்பட்டவர்கள் ஏற்கனவே பீகார்ல நீக்கப்பட்டதற்கு 1 மாதத்திற்கு அந்த வாக்காளர் லிஸ்ட் மக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டது. சிறுபான்மை யாரும் வாக்காளர் நீக்கலன்னு சொல்லல. அதனால இந்த சிறுபான்மை பெரும்பான்மை இந்துக்கள் முஸ்லிம்கள் கிடையாது, இந்திய வாக்காளர்கள் அவ்வளவுதான். இந்திய வாக்காளர்கள் என்று பெருமைப்படுபவர்களை தவிர இந்து இந்திய வாக்காளர், முஸ்லிம் இந்திய வாக்காளர்கள், கிறிஸ்டியன் இந்திய வாக்காளர்கள் கிடையாது.
இதை நீங்கள் தான் பிரிவுபடுத்துகிறீர்கள், பிளவுபடுத்துகிறீர்கள் என்று நான் சொல்றேன். உச்ச நீதிமன்றமே அதிகாரப்பூர்வமாக அப்படி இல்லை என்று தெளிவுபடுத்தி விட்டார்கள். டீலிமிட்டேஷன் வந்தப்போ அப்பவும் அனைத்து கட்சி கூட்டத்தை திமுக டீலிமிட்டேஷன் பத்தின ஒரு பேச்சு வந்தப்பவும் கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் வந்து அதுல ஒரு அனைத்து கட்சி கூட்டம் அதே மாதிரி இந்த முறையும் ஒரு எஸ்ஐஆருக்கு எதிரான ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தையும் வைக்கிறாங்க. ஒரு கருத்துருவாக்கமாக இருந்தாலுமே கூட திமுக அதை ரொம்ப வலிமையா முன் வச்சிடறாங்கன்ற கருத்தை எப்படி பாக்குறீங்க? அதுக்கு எதிர் விமர்சனங்கள், எதிர் பிரச்சாரங்கள் இல்ல, அந்த கவலை தான் எனக்கு நான் ஏற்கனவே சொன்னேன். நல்லது நடக்கும்பொழுது ஒரு அனைத்து கட்சி கூட்டம்னு ஒண்ணு கூட்டி அந்த எதிர்வினையாற்றி அவர்கள் வலிமையாக அதை பதிவு செய்து விடுகிறார்கள். அந்த வலியினால் தான் நான் இன்னைக்கு இந்த புத்தகம் வெளியிடுகிறேன். ஆக நான் ஏற்கனவே சொன்னேன், வளர்ச்சியை விட வசனங்கள் அதிகமாக பதிந்து விடுகிறது தமிழ்நாட்டில். கொள்கைகளை விட கோஷங்கள் அதிகமாக பதிந்து விடுகிறது. ஆக அப்படிப்பட்ட நிலைமை வரக்கூடாது. உண்மையாக மக்களுக்கு எடுத்து செல்லப்பட வேண்டும். இந்த வசனங்களை எல்லாம் எழுதி போய் இதை படிக்கிற காலம் எல்லாம் போய் சும்மா சமூக நீதி என்று பேசிவிட்டு, ஆனால் என் குடும்பத்திலே என் கட்சியிலே கூட சமூக நீதி கிடையாது என்ற ஒரு நிலையை தோலுரித்து காண்பிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஆரம்ப புள்ளிதான் இந்த புத்தகம் நான் நினைக்கிறேன். அவங்க சொன்னதுல பாதி மட்டும் காடா போடுறாங்க. இந்த தொலைக்காட்சியில் அந்த காடு தெரியும். தேர்தல் அதிகாரி வாக்கு நீங்க ஃபில் பண்ணி கொடுக்கலன்னா நீங்க நீக்கணும்னு சொல்றது ஒரு தேர்தல் அதிகாரி இருப்பாங்களா? இல்ல, அந்த கார்டு போட்டது அதுக்கு முன்னால அவங்க என்ன பேசுறாங்க பின்னால என்ன பேசுறாங்கன்னு தெரியும். அதாவது நம்ம நல்ல கேள்வி இது. பொதுமக்கள் தான் ஃபில் பண்ணணும்னு கிடையாது. பிஎல்ஓ ஆபீசர் வந்து என்னென்ன சொல்றாங்களோ அதை ஃபில் பண்ணலாம். சில ஷரத்துக்களை அதை ஃபில் பண்ண முடியலன்னா விட்டுடலாம். போட்டோ ஒட்டிதான் ஆகணும், இல்ல போட்டோ கூட ஒட்ட வேணாம், பழைய போட்டோ கூட எடுத்துக்கலாம். டெத் சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு நேற்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னாங்க. அதுவும் கிளாரிஃபை பண்ணிட்டேன், அதெல்லாம் வேண்டியது இல்லை. அதனால 2 ஃபார்ம் அப்படின்னா கூட மக்கள் நம்ம என்ன செய்யணும், நம்ம வரைவு வாக்காளரை பார்த்துட்டு நாம அது, அதனாலதான் இந்த மக்கள் இயக்கமா மாறணும். ஏன் வாக்கு என் உரிமை, இதை யாரும் நீக்க முடியாது என்ற உரிமை நமக்கு இருக்கணும். நமக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். அதனால இது ஒரு மக்கள் இயக்கமா மாறணும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த எஸ்ஆருக்கு அதிகாரிகள் நேரம் வருவாங்க, ஆவணங்கள் சரி பார்ப்பாங்க. இப்போ ஒரு சில பேருக்கு ஆவணம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, அது ஒவ்வொரு முறையும் அவங்க மாத்துறது எவ்வளவு தமிழ்நாட்டிலேருந்து இந்தியா ஃபுல்லா ஒவ்வொரு ஆவணத்தையே அவங்களோட டீட்டெயில்ஸையும் சேஞ்ச் பண்றது எவ்வளவு கஷ்டம் இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த குறிப்பிட்ட காலமே இருக்கக்கூடிய நிலையில எல்லாரோட வாக்காளர் பதிவும் எப்படி சரி பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அதுக்குதான் இப்ப 1000 பேருக்கு தான் ஒரு பிஎல்ஓ ஆபீசர், 1000 பேருக்கு மட்டும்தான் 3 முறை வருவாங்க. இது டெக்னாலஜி உலகம். ஏன்னா அதுல வந்து ஸ்வீப் அப்படின்ற கவர்மெண்டோட ஆப் இருக்கு, சென்ட்ரல் நம்ம தேர்தல் கமிஷனோட ஆப் இருக்கு. தேர்தல் கமிஷன் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்காக பதிவு செய்யப்படக்கூடிய இணையதள வசதி கொடுத்திருக்காங்க. இணையத்துல நம்ம எல்லாம் பார்க்கலாம். இவ்வளவு வசதி இருக்கு. நாம ஏதோ ஒரு வாட்டி வந்து இல்லைன்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து கால அவகாசம் இது கம்மியா இருக்கு. ஆதார் கார்டு சீரமைக்கும் போது பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு மேல இருந்தது. இதுக்கு வந்து எவ்வளவு சாத்தியமாகுது? இல்ல, நாங்க மறுபடியும் சொல்றேன். அதாவது இதுல வந்து ஃபார்ம் இருக்கு, ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுப்போம். ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அதுல 2 ஃபார்ம் இருக்கும். ஒரு ஃபார்ம் கையில வச்சிருப்பாங்க, அது வெரிஃபை பண்றதுக்கு நமக்கு வச்சுக்கலாம். இன்னொன்னு, உங்களுக்கு ஒருவேளை அதுல ஏதாவது பிரச்சனை இருந்தா திருப்பி பிஎல்ஓ ஆபீசர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. 2வது முறை வரலாம், 3வது முறை வரலாம். அது ஒரு 1000 பேருக்கு தான் ஒருத்தர் டீசென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. அத நமக்கு வந்து உதவி செய்யறாங்க. நம்மளோட வாக்கு இன்னைக்கு இவ்வளவு பேசுறோம். நம்ம ஸ்ரீநகர்ல எங்க கவுன்சிலருக்கு ஓட்டு போட்ட ஒரு 10,000 ஓட்டு அங்க இல்லைங்க. அந்த தெருவுல அந்த பாசிட்டிவா இருக்கிற ஓட்டர்ஸ் கையில கார்டு வச்சிருந்தாங்க, அது டெலீட் ஆகப்பட்டது. அப்படிப்பட்ட விஷயம்லாம் என்னோட வாக்குரிமை பறிக்கப்படாது என்பதுதான் அண்ணாமலை சகோதரர் அண்ணாமலை சொல்லியிருந்தாரு. ஏறக்குறைய 1 லட்சம் ஓட்டுகள் கோயம்புத்தூர்ல காணாம போயிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு.
ஒரு வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் ஓட்டு போட வந்தவர் அங்க என்னோட ஓட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரு. ஆக அத மாதிரி எல்லாம் நடக்காது, நடக்க கூடாது என்பதற்காகத்தான் இது. இல்ல வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஓட்டு கிடையாது. அவங்க இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு இருக்கு. ஆமா, வெளிநாட்டுல நம்மளோட ஓட்டு, நம் நாட்டு ஓட்டு இல்லாம வெளிநாட்டு ஓட்டு தான் டெலீட் செய்யப்படும். நம்ம ஓட்டுக்கு தானே, நம்ம ஜனநாயகம் தானே. இதுவும் எஸ்ஐஆர்ல ஒரு பகுதி தான். தீபிகா நடராஜன் from குமுதம். தொடர்ந்து வந்து தேர்தல் ஆணையம் பிஜேபிக்கு ஆதரவா செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற விமர்சனத்தை பார்க்க முடியுது. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் தட்? இல்ல ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். இங்க தமிழ்நாட்டுல தமிழக தேர்தல் ஆணையம் தான் இதுல ப்ரொசீஜர் முழுசா எடுத்து போறாங்க. ஆக தேர்தல் ஆணையத்தை எங்களுக்கு ஃபேவரபிளா இருந்ததுன்னா அவர் ஏன் தமிழ்நாட்டுல ஒரு இடம் கூட எங்களுக்கு கிடைக்கல? வாக்கு மிஷின்ல ஏன் தாமரை அப்பமத்திரம் விடல? ஆக நேர்மையா தான் நடந்து கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம். எது அது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் பாடி, கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அது எப்படி தேர்தல் ஆணையம் வந்து நீங்க ஃபேவரபிளா நடந்துக்க முடியும்? முடியாது. அது வெரிஃபை பண்றதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதனாலதான் என்கிட்ட கூட ஒருத்தர் கேட்டார், நீங்க எஸ்ஐஆர் பத்தி நீங்க எழுதுறீங்க, தேர்தல் ஆணையத்துக்கு அப்ப எங்க ஃபேவரபிளா இருக்கீங்களா? நான் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் நாம இருக்கிறோம். அதுதானப்பா, வேற ஏதாவது சொல்லணுமா? ஏதாவது இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அர்ஜுன் மூர்த்தி அவர்களுக்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி அண்ணன் கராத்தே தியாகராஜன் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாவட்ட சகோதரி விஜயதரணி அவர்களுக்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.